Welcome to our channel Mom's Vibe. Weight loss ஓட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வெந்தய கீரை சப்பாத்தி எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வெந்தயக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி ஆஞ்சி வச்சுக்கலாம். அந்த ஸ்டெம் ரொம்ப நீளமாக இருக்கக்கூடாது, ஏன்னா நமக்கு பிசையவும் வராது, அட் த சேம் டைம் செரிக்கவும் செரிக்காது. ஸோ நல்லா ஆஞ்சி இந்த மாதிரி ரொம்ப ஃபைன்லி சாப்டாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம், ஆர் கத்தியை யூஸ் பண்ணி இப்படி நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட கொஞ்சம் புதினா, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 2-3 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். கோதுமை மாவை எடுத்துக்கோங்க, அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மிக்ஸை அதில் போட்டுக்கலாம். கூடவே நம்ம நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெந்தய கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, ஸோ தட் சப்பாத்தி ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சுடு தண்ணியை ஊற்றியும் பிசையலாம், ஆர் காய்ச்சின பாலை ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப மிருதுவாக சாஃப்டாக வரும். ஸோ நான் இப்போ இங்கே பால் ஊற்றி பசைய போகிறேன். ஸோ மேத்தியோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணும், முன்னாடியே சொன்ன மாதிரி வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட், போன் ஸ்ட்ராங் ஆகும், டைஜஷன் நல்லாயிருக்கும், வாய் புண்ணெல்லாம் கூட க்யூர் பண்ணும். ஓகே, இப்போ சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஒட்டாமல் நல்ல பப்ளியாக இருக்குது பாருங்கள். அதுவே ரொம்ப நல்லா சிரிச்சுட்டே இருக்குது அழகாக. ஸோ பிசைஞ்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா இப்படி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக சப்பாத்தி எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட வேண்டியதான். வெந்தயக்கீரை ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு கூட ரொம்ப நல்லது. அதை தவிர ஹேர் அண்ட் ஸ்கின்க்கும் ரொம்பவே நல்லது. அது கூட இல்லாமல் பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு பால் நல்லா சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மேத்தி சீட்ஸ்லேயும் சரி, வெந்தய கீரையிலையும் சரி. மேத்தி சீட்ஸ் கூட ஒரு கோல்ட் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு சீட், அதில் மெக்னீஷியம் கண்டென்ட் நிறையவே இருக்குது. நம்ம அடிக்கடி எடுத்துக்கிற கீரையிலையும் காய்கறிலையுமே நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம தனியாக இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் போய் தேடி போகணுன்ற அவசியமே கிடையாது. ஓகே, இப்போது நம்ம சப்பாத்தியை உருட்டியாச்சு, நம்ம கல்லில் போட்டு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா கல் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா போட்டிங்கன்னா நல்லா அந்த பஃபினஸ் கிடைக்கும். ஒரு குவிக் டிப் என்னென்னா, நம்ம சப்பாத்தி எப்போவுமே திருப்பி திருப்பி போட வேணாம். ஒன் சைட் வெந்ததுக்கப்புறம் ஃப்ளிப் இட் ஆன் த அதர் சைட், அது வெந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் டன். அப்போவே அதனாலே உங்களுக்கு ரொம்ப நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். திருப்பி திருப்பி போட்டால் ரொம்ப சாஃப்டாக இருக்காது. ஸோ இதை நீங்கள் சைட் டிஷ் நார்மலாக சப்பாத்திக்கு என்ன தொட்டுப்போமோ அதோடையே நீங்கள் தொட்டுக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி டிஷ் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ சப்போர்ட்டர்ஸ், ப்ளீஸ் ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Mom's Vibe. Thank you.